நாகப்பட்டினத்தில் உள்ள இஜிஎஸ் பிள்ளை தனியார் கல்லூரியின் கல்விக் குழும தலைவர் ஜோதிமணி அம்மா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அக்கல்லூரியில் போதைப்பொருள் தீமை பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் துவக்கி வைத்தார். பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பேரணியானது முக்கிய வீதிகள் வழியாக நகராட்சி அலுவலகம் வரை சென்றடைந்தது. அப்போது கல்லூரி மாணவ மாணவிகள் புகையிலை மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். அதுக்கப்புறம் யார் அந்த ஃபீல்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க நீங்க பேசணும். நீங்க என்ன பண்ணீங்க, எப்படி படிச்சீங்க, என்ன புக்ஸ் படிச்சீங்க, whatever, be it sports, be it cookery, be it dance, anything இருக்கலாம். சோ நீங்க ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப் வாழணும். பயன்படுத்து இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாகி உங்க லைஃப் வேஸ்ட் ஆகக்கூடாது. that is the main message. நன்றியாளர்களுக்கு இலவச மருத்துவ சேவை அட்டை மற்றும் மருத்துவ முகாம் அண்ணல் அச்சயா வெற்றி செல்வம் ஆகியோர்களுக்கு தலா உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் நான் மாலை அதனைத் தொடர்ந்து கல்வி குழும தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தேவையான வீல் சேர், ஸ்ட்ரெச்சர் போன்றவை உள்ளிட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் முன்னிலையில் மருத்துவர்களிடம் வழங்கப்பட்டன. மேலும் நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் சலுகை முறையில் சிகிச்சை பெறுவதற்கான மருத்துவ அட்டை வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து, கல்வி குழுமத்தின் செயலாளர், இணை செயலாளர், ஆலோசகர், பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.